அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஇடி பேப்பர் 2க்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அஃபிஷியல் கீ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இன்றைக்கி விட்டுருக்காங்க. அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பேப்பர் 2க்கு உண்டான பொதுவான தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இதுக்கு உண்டான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அந்த இது வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பேப்பர் 2க்கு உண்டான 90 கேள்விகள், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் அதில் கேட்டிருக்க அந்த கேள்வி, அதுக்கு டிஆர்பி என்ன டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் முதல் கேள்வி 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுகளில் கூற்று 1, தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றன. கூற்று 2, குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல் மற்றும் நடத்தை தரம் சார்ந்த மாற்ற நிலைகளின் குணங்களாகும் அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. அடுத்த கேள்வி சைக்காலஜியில் பட்டியல் 1, பட்டியல் 2 ரெண்டுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிமிட்டல், வேரூன்றல், உறிஞ்சல், அதுக்கப்புறம் மொரோ, இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. அதாவது கன்சிமிட்டல் அப்படிங்கிறதுக்கு குழந்தைகளை வலுவான தூண்டுதலிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்து வேரூன்றல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு முளைக்காம்பு கண்டுபிடிக்க உதவுகிறது. அடுத்தது உறிஞ்சல் என்பது உணவளிக்க அனுமதிக்கிறது. அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மொரோ அப்படிங்கிறது குழந்தை தாயிடம் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது. இது ஆப்ஷன் பி. அடுத்த 3வது கேள்வி, பியாஜையின் உணர்ச்சி நிலைகளின் துணைநிலைகளை கால வரிசையில் ஒழுங்கமைக்க அப்படின்ட்டுருக்கு. இதுக்குண்டான ஆப்ஷன் சி, சிபிடிஏ. அதாவது பிரதிபலிப்பு வடிவமைப்பு, அதுக்கப்புறம் முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், அடுத்து இரண்டாம் சுழற்சி எதிர்வினைகள், கடைசியாக பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சுழற்சி எதிர்வினைகளின் ஒருங்கிணைப்பு. இதுதான் இதுக்குண்டான காலவரிசை. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கொண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் என்ன அனுமானம் கொடுத்துருக்காங்கன்னா, ஜீன் பியாஜே குழந்தைகள் தங்கள் செயல்பாட்டின் மூலம் தங்கள் உலகத்தை பற்றிய அனைத்து அறிவையும் கண்டுபிடிப்பதாகவோ அல்லது உருவாக்குவதாக கருதினார். காரணம், ஜீன் பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு அறிவாற்றல் வளர்ச்சிக்கான ஒரு பூர்வீக அணுகுமுறையாக விவரிக்கப்படுகிறது. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சி அனுமானம் சரி, அதுக்குண்டான காரணம் தவறு. அசர்ஷன் வந்து ரைட்டு, அது ரீசன் தவறு. ஆப்ஷன் சி. அடுத்த 5வது கேள்வி கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பியாஜெட்டின் கூற்றுப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய சிந்தனையின் மிக அடிப்படையான குறைபாடு சுயநலம் ஆகும். கூற்று 2, தன்முனைப்பு சுயநலம் என்பது மற்றவர்களின் குறியீட்டு கண்ணோட்டங்களை ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்கும் திறனாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. அடுத்து 6வது கேள்வி கூற்று 1 மற்றும் 2. கூற்று 1 வந்து பார்த்திங்கன்னா சூழலியல் அமைப்பு கோட்பாட்டின்படி உள்ளார்ந்த நிலை என்பது குழந்தையின் உள்ளார்ந்த சூழலில் செயல்பாடுகள் மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டுள்ளது. கூற்று 2, இந்த நிலையில் குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்ள அனைத்து உறவுகளும் ஒருதலைபட்சமானவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று ஃப்ரன்னர் வலியுறுத்துகிறார் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் தவறானது. அடுத்து 7வது கேள்வி, சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாட்டின் மூலம் முன்மொழிப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழலை ஒழுங்குபடுத்துக. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிஏடிபி இந்த ஆர்டரில் இருக்கணும். அதாவது தனிநபர் மற்றும் அவனுடைய சூழல், அடுத்து வந்து வீடு, பள்ளி மற்றும் அருகாமை, அடுத்து மத நிறுவனங்கள், பெற்றோர் பணியிடம், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார விழுமங்கள், விதிகள் மற்றும் பழமூலங்கள் இந்த ஆர்டரில் இருக்கணும். அடுத்து 8வது கேள்வி, கூற்று 1 மற்றும் 2. கூற்று 1, கீழ்நிலை மனத்தூண்டுதல்களுக்கும் மேல்நிலை மனதின் கோரிக்கைகளுக்கும் இடையே ஈகோவின் மத்தியஸ்த பங்கை எரிக் எரிக்சன் நிராகரிக்கிறார். கூற்று 2, ஒவ்வொரு கட்டத்திலும் ஈகோ வளர்ச்சிக்கு நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது, மனப்பான்மைகளையும் திறன்களையும் பெறுகிறது. இது தனிநபரை சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பு செய்யும் உறுப்பினராக ஆக்குகிறது என்பதை எரிக் எரிக்சன் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி.
அடுத்து 9வது கேள்வி பட்டியல் 1 மற்றும் 2 இதோட 2 பொறுத்துகள் இருக்குது. இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் பி. அதாவது ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் மீசோ அமைப்பு அப்படிங்கிறது நுண் அமைப்புகளுக்கு இடையேயான இணைப்புகள். அடுத்தது எக்ஸோ அமைப்பு என்பது முறையான நிறுவன அமைப்புகள். அடுத்தது நுண் அமைப்பு என்பது குழந்தையின் உடனடி சூழல். பேரளவு அமைப்பு என்பது கலாச்சார மதிப்புகள் மற்றும் பழக்க வழக்கங்கள். ஆப்ஷன் பி. அடுத்து 10வது கேள்வி. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்றை வச்சு நம்ம கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் அதாவது அனுமானம். கவனம் என்பது ஒரு செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. காரணம், கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்காக ஒரு தலைப்பு, பொருள், நிகழ்வின் மீதான குவிப்பு செய்தல், கவனிக்கும் செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் அதாவது அசர்ஷன் ரீசன் இரண்டும் உண்மை மற்றும் ரீசன் அந்த கொடுக்கப்பட்ட ரீசன் ஆனது அந்த அனுமானத்திற்கு உண்டான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 11வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் ஆகும்? ஆப்ஷன் டி. ஏ, சி மற்றும் டி இது 3மே. அதாவது பியை தவிர மீதி எல்லாமே உள்ளுணர்வு, நோக்கங்கள், உடல்நிலை இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா கவனத்தின் உள் தீர்மானங்கள். இன்டர்னல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 கூற்றுகள் திரும்ப கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளில் கூற்று 1 பழக்கம் படுத்துதல் என்பது மூளை மாறிவரும் தகவல்களை கையாளும் விதமாகும். கூற்று 2 மாறாத தூண்டுதலுக்கு உணர்திறன் ஏற்பி செயல்கள் குறைவான எதிர்வினையாற்றுகின்றன அப்படின்னு கூற்று 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் டி கூற்று 1 தவறு அதாவது சரியானது அல்ல. ஆனால் கூற்று 2 சரி. கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. 13வது கேள்வி அசர்ஷன் மற்றும் ரீசன் அனுமானம் மற்றும் காரணம். அனுமானம் அசர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் உண்மையல்லாத ஒன்றை பார்க்கின்றார் அல்லது கேட்கிறார். காரணம், ஒரு மாயை என்பது யதார்த்தத்துடன் ஒத்துப்போகாத ஒரு புலன்காட்சியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ அசர்ஷன் மற்றும் ரீசன் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ரீசனானது கொடுக்கப்பட்ட அசர்ஷனுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி. 14வது கேள்வி அசர்ஷன் அண்ட் ரீசன் அனுமானம் மற்றும் காரணம். அனுமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியன முயற்சி பிறழ்ச்சி செயலின் விளைவுகளே ஆகும். காரணம், விலங்குகள் முயற்சி பிறழ்ச்சி வழிமுறையை பின்பற்றுகின்றன அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுமானம் மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் கொடுக்கப்பட்ட காரணமானது அனுமானத்திற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி. 15வது கேள்வி கீழ்காண்பனவற்றில் எவை தாண்டை கூறும் விதிகளுள் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த தன்மை விதி இதை தவிர மீதி 3 அடங்கும். அதாவது ஏபி டி 3மே இருக்கும். ஏசி டி இது 3மே இருக்கும். அதனால் ஆப்ஷன் டி ஏசி டி. மனப்பான்மை விதி, உருவக விதி, இணைப்பு மாறும் விதி இது 3ம் தாண்டை கூறும் விதிகளுள் அடங்கும். அடுத்து 16வது கேள்வி கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே இருக்குது. கூற்று 1 திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது அப்படின்ட்டுருக்கு. கூற்று 2 வந்து பார்த்திங்கன்னா திரவ நுண்ணறிவு வயதுக்கு ஏற்ப மெதுவாக குறைவது போல் தெரிகிறதுன்றிருக்கு. இதில் வந்து கூற்று 1 வந்து தவறு. ஆனால் கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி. அடுத்து 17வது கேள்வி பட்டியல் 1 மற்றும் 2 அதில் வந்து பார்த்திங்கன்னா இரு காரணி கோட்பாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேன் இரு காரணி கோட்பாடு. குழு காரணி கோட்பாடு எல்எல் தர்ஸ்டன். பல் காரணி கோட்பாடு இஎல் தாண்டே. அதுக்கப்புறம் முக்காரணி கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்பர்க். இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. 18வது கேள்வி அடுத்த பொறுத்துக படைப்பாற்றலை வளர்ப்பது
அறிவு பகர்தல். வாலாவின் படைப்பாற்றல் முறை என்பது 4 நிலைகள். அரியட்டிஸ் படைப்பாற்றல் கோட்பாடானது முதன்மை மற்றும் 2ஆம் நிலை செயல்முறை. படைப்பாற்றலின் பண்புகள் சாகச இயல்பு கொண்டவை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இதற்குண்டான இந்த பொறுத்துக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி, அனுமானம் மற்றும் காரணம். அனுமானம் நம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நம்மை ஆளும் நமது ஆளுமை பண்புகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்வதாகும். காரணம் ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்ருக்கு. இதில் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி, அதாவது அனுமானம் காரணம் இரண்டும் சரி. காரணமானது கொடுக்கப்பட்ட அனுமானத்திற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 20வது கேள்வி, பட்டியல் 1 மற்றும் 2 இதுவும் பொறுத்துக. இரத்தம் என்பது அதுக்கு உண்டானது நேர்மறை நம்பிக்கை மிகுந்த. மஞ்சள் பித்தம் என்பது முன்கோபம் கொண்டது. அடுத்த கபம் என்பது மனவளர்ச்சி குறைந்த. கரும்பித்தம் என்பது நேர்மறை நம்பிக்கை மிகுந்த. மனச்சோர்வு. இதுதான் டி வந்தால் இதுக்கு உண்டான ஆன்சர். கரும்பித்தம் மனச்சோர்வு, கபம் மனவளர்ச்சி குறைந்த, மஞ்சள் பித்தம் அப்படிங்கிறது முன்கோபம் கொண்ட, இரத்தம் என்பது நேர்மறை நம்பிக்கை மிகுந்த. அதனால் ஆப்ஷன் டி. 21வது கேள்வி, ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின்வரும் உளப்பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டி, அடுத்த இ, பி, ஏசி இந்த ஆர்டரில் இருக்கணும். அதாவது வாய்சார்பு நிலை, அடுத்தது குதநிலை, அடுத்தது பாலிக் நிலை, அடுத்தது உள்ளார்ந்த வளர்ச்சி நிலை, அடுத்து பிறப்புறுப்பு நிலை. இதுதான் இதுக்குண்டான வரிசை. ஆப்ஷன் சி. 22வது கேள்வி, அனுமானம் காரணம் 2 கொடுத்துருக்காங்க. அனுமானம் உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, அது ஒரு சிறப்புரிமை அல்ல அப்படின்னு ஒரு அனுமானம் கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான காரணம் பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே உள்ளடக்குதலின் அடிப்படை தத்துவமாகும் அப்படின்ட்டுருக்கு. இதில் அனுமானம் மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது அனுமானத்தின் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 23வது கேள்வி, மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் உறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழத் தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் டி. அது ஏ மற்றும் டி அப்படிங்கிறது கலப்பு குடும்பம் மற்றும் மறு கட்டமைப்பு குடும்பம். இதுதான் 2 தான் ஆன்சர். அதனால் ஏ அண்டு டி. அதனால் ஆப்ஷன் சி. அடுத்து 24 இது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 மற்றும் 2 இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு என்பது தனிநபருக்கு உள்ளார்ந்த கற்றல் மற்றும் அறிவு சார்ந்த கோளாறு. அடுத்து ஆட்டிசம் என்பது தொடர்புகள் மற்றும் சமூக நடத்தைகளில் வரம்புகள். அடுத்து பெருமூளைவாதம் அப்படிங்கிறது உடல் அசைவையும் தசை இயக்கங்களையும் பாதிக்கும் நாள்பட்ட நிலை. கடைசியாக கவனக்குறைவு மிகை இயக்க கோளாறு அப்படிங்கிறது ஒருவருடைய செயல் நடத்தை மற்றும் பணிகளை செய்தலானது அவரது வளர்ச்சிக்கு பொருத்தமாக ஒழுங்குபடுத்த முடியாத கோளாறு. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். இந்த பொறுத்துக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 25வது கேள்வி. 25வது கேள்விக்கு பொறுத்த வரைக்கும் பட்டியல் 1, 2 ரெண்டுமே இருக்குது. கற்பவர் சார்ந்த காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைவு ஊக்கம். ஆசிரியர் சார்ந்த காரணி ஆளுமை கூறுகள் மற்றும் நடத்தை. பாடம் சார்ந்த காரணிகள் கற்றல் அனுபவம். அடுத்து செயல்பாடு சார்ந்த காரணி கற்றல் சூழல் மற்றும் வளம். ஆப்ஷன் டி. இந்த பொறுத்துக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 26வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி மூணுமே உங்களுக்கு வந்து இதில் ஆன்சர். இந்த 26வது கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏவை தவிர நீங்கள் 3ல் எது போட்டிருந்தாலும் ஆன்சர் கரெக்டு. அடுத்து 27வது கேள்வி, உறுதிப்படுத்துதல் அதற்குண்டான காரணம். கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி. கற்பித்தல் இயந்திரமானது ஒரு முக்கியமான கருவி, தொழில்நுட்ப கருவி. அதன் மூலம் எளிமையாக தொடர்ந்து வலுவூட்டுவதால் விரும்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்கு. அதற்குண்டான காரணம், தொடர்ச்சியான வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும், அதை மனித ஆசிரியர் மூலம் ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்கு. இதில் கொடுக்கப்பட்ட அசர்ஷன் உறுதிப்படுத்துதல் வந்து சரி, ஆனால் அது காரணமானது தவறு. ஆப்ஷன் சி. 28வது கேள்வி, ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறொரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால் அவரால் உண்மையாக கற்பிக்க இயலாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறொரு விளக்கை ஒளிர வைக்க முடியாது என்று கூறியவர் ரவீந்திரநாத் தாகூர். 29வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து 4ல் எந்த ஆன்சர்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து இந்த சைக்காலஜியோட கடைசி கேள்வி, கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின் வருவன எவை அப்படின்ட்டுருக்கு. இதுக்குமே ஆன்சர் 4மே உங்களுக்கு ஆன்சர் தான். 4ல் எது எழுதினாலுமே உங்களுக்கு ஆன்சர். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 30வது கேள்வி எல்லாத்துக்குமே ஆன்சர். அதேமாரி 29 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கு உண்டான 30 கேள்விகளுக்கு உண்டான கொஷின் அண்டு ஆன்சர். அவங்க கொடுத்துருக்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ். தமிழ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கேள்விகள் அப்படியே இப்போ சைட்லேயே பார்த்துக்கலாம். கடல் என்பது நிரேசை சீர். அதேமாரி ஆயுத எழுத்தை ஒலிக்காகும் கால அளவு அரை மாத்திரை. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 126. 8 பொருள் வரும் இடைச்சொல் ஓ. அடுத்து 33வது கேள்வி, ஈரறிவு, ஓரறிவு, மூவறிவு, ஐந்தறிவு இது கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் வரிசையாகவே பார்ப்போம். கடல் என்பது நிறையசை, ஆயுத எழுத்தை ஒலிக்காகும் கால அளவு அரை மாத்திரை. பொறுத்துக, ஈரறிவு என்பது சிப்பி நத்தை. ஓரறிவு புல் மரம். அடுத்தது மூவறிவு என்பது கரையான் எறும்பு. ஐந்தறிவு பறவை விலங்கு. ஆப்ஷன் பி. 34வது கேள்வி, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வருவது பியங்கோல் வினைமுற்று. 35வது கேள்வி, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 126. 36வது கேள்வி, 8 பொருள் வரும் இடைச்சொல் ஓ. 37வது கேள்வி, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருவது 2ஆம் வேற்றுமை. 38வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்னும் அடியில் கொடுத்தோர் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் பி. 39வது கேள்வி, நீள்கூட்டல் உழைப்பு என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது சொல் நீளுழைப்பு. அடுத்த 40வது கேள்வி, பிழைத்தவேல் இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுக. பிழைத்தவேல் அப்படிங்கிறது பேரச்ச தொடர். 41வது கேள்வி, பகைவன் என்றாலும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பகைவன் கூட்டல் என்றாலும். ஆப்ஷன் பி. 42வது கேள்வி, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18. அடுத்த 43வது கேள்வி, குவிமொட்டு இதனோட இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 44 வல்லின மிகும் இடங்களில் ஒன்று ஓமை தொகை. ஆப்ஷன் ஏ. 45 ஒவ்வொரு பறவையோட சவுண்டை சொல்கிறாங்க. புறா என்ன பண்ணும் அப்படின்னு, புறா குணுகும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கூகை குளரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர். ஆப்ஷன் சி.
46வது கேள்வி, பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? ஆப்ஷன் சி, எழுத்துப்பேறு. 48வது கேள்வி, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஆப்ஷன் சி. அடுத்து 48வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். அடுத்து உவமையை மற்றும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. 51வது கேள்வி, கீழ்காணும் சொற்றொடரில் தனிச்சொற்றொடர் எது? மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். இதுதான் தனிச்சொற்றொடர். அடுத்து 52, பொன்னகர் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 53வது கேள்வி, பொறுத்துக. காக்கென்று அப்படிங்கிறது தொகுத்தல் விகாரம், கணீர் என்பது இடைக்குறை, உய்முறை என்பது வினைத்தொகை, மெய்முறை என்பது வேற்றுமை தொகை. ஆப்ஷன் ஏ. 54வது கேள்வி, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை? ஏவல் விடை. 55வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எது? ஆப்ஷன் டி, கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான் அப்படிங்கிறதான் சரியான மரபு தொடர். 56வது கேள்வி, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இக்குறட்பாயில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. 57வது கேள்வி, ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றிய லுகரம் எது? ஆப்ஷன் டி, சி மட்டும், அதாவது நெடில் தொடர் குற்றிய லுகரம். 58வது கேள்வி, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள சொற்கள் பெயர் சொற்கள் மற்றும் வினைச்சொற்கள். ஆப்ஷன் பி. 59வது கேள்வி, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கின்றேன். இத்தொடரில் வரும் ஆகுபெயர் கர்த்தாவாகு பெயர். கர்த்தாவாகு பெயர். ஆப்ஷன் டி. தமிழுக்குண்டான கடைசி கேள்வி, மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பு முறை 3 கூட்டல் இவ் கூட்டல் அர். ஆப்ஷன் சி. அடுத்து ஆங்கிலம், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்வி, ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் தி மெட்ராஸ் பிரசிடென்சி டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். ஆப்ஷன் டி. 62 அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங். பிசிஷியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ரெஸ்டோர் பிரிங் பேக், ரீபெண்ட் அப்படிங்கிறது ரெக்ரெட். அடுத்தது அம்பியூஸ் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் அட்டாக். அடுத்து ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். வாட் இஸ் த லிட்ரஸி டிவைஸ் எம்ப்ளாய்டு ஹியர்? ரிப்பிட்டேஷன். ஆப்ஷன் ஏ. அடுத்து 64, மேட்ச் த ஃபாலோயிங். பெத்தாலஜிஸ்ட். பெத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னா, ஸ்டடிஸ் டிசீஸ் பற்றி படிக்கிறவங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டடிஸ் பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது. ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டடிஸ் அபவுட் மேட்டர் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் த எர்த். அடுத்து லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிறது ஸ்டடிஸ் லாங்குவேஜ் அண்ட் தேர் ஸ்ட்ரக்சர், அதை படிக்கிறது லிங்குவிஸ்ட். ஆப்ஷன் பி. 65வது கேள்வி, இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இன் தி இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி கான்ட்ரோவர்ஷியல். ஆப்ஷன் சி. 66, தி ரிவ்யூ ஹெல்ப்ஸ் த ரீடர் டு டிசைட் வெதர் டு ரீட் ஆர் வாட்ச் சம்திங். ஆப்ஷன் பி. Question number 67, what is the expansion of EMI, Equated Monthly Installment Scheme? 68, which of the following is correct order of a good speech? Introducing the topic, elaborating the main points and summarizing the views. Option C. 69, repetition of 2 or more consonant sounds is called alliteration. Option C. Question number 70, statement 1 and 2. Statement 1, finite verbs are used in the present tense and past tense. Statement 2,
Finite verbs are usually gerunds, infinitives, or participle. Answer option C. Statement 1 is true, but statement 2 is false. Question number 71. Animal form is a allegorical novella. Option D. Next one, 72. The Cinquean poem should have 5 lines and the finished poem should have only 11 words. 5 lines, 11 words. Cinquean poem has 5 lines and 11 words. Question number 73. In a certain code language, if pen means eraser, eraser means book, book means scale, scale means sharpener, sharpener means duster, and duster means table, then what is the name of the object that is used to clean the blackboard in the language? Option B, sharpener. Question number 74. And dash is a word that describes a noun. Adjective is a word. An adjective is a word that describes a noun. Question number 75. Statement 1 and 2. Statement 1. Praise. Praise and class. Praise. Praise means a praise is a group of words with a finite verb in it. A class. A class is a group of words with an infinite verb in it. The answer option B. Both statement 1 and 2 are false. Question number 76. Coordinate conjugation are used to connect the independent clauses in compound sentences. Option D. Question number 77. The correct tense. Saran had been writing. Option C. Had been writing a poem for 2 hours when his friends arrived. Question number 78 next. What are the 3 main types of dependent clauses? Adjective, adverb, and noun. 79. Choose the suitable comparative degree of bad, worse. 80th question. Correct expansion of PDF, portable document format. What is an acronym? Acronym is a abbreviation form of a phrase and can be read as a word. Option B. Question number 82. What does the world is a stage mean? Metaphor. 83. An example of contradiction is you have. Question number 84. A kittens. The kitten's fur is like a velvet coat is an example of imagery. Option B. Question number 85. Dash is used to emphasize a feeling or idea. Repetition. Repetition is used to emphasize a feeling or idea. Question number 86. Through scudding trips the rainy hearts vexed the dim sea. Identify the figure of speech employed here. Personification. Option C. Question number 87. The title of the poem Sea Fever means the poet's deep wish to be at sea. Option B. 88. Rearrange the jumbled sentences. Option D. 2413. That means 2. Gulliver tracked himself along the shore. ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Gulliver was really hungry. அடுத்து Gulliver promptly fell asleep because his drink had a sleeping draught. அது வந்து தேர்டாக வரணும். The last one, Gulliver was lodged in an old and disused temple. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அரேஞ்ச் பண்ணோம்னா. இதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 89th question. 89th question. Choose the word that has the same relationship as the pair of the left. Mango, sweet, lime. Mango, lime, sweet, shore. Option B. The last one. Which poem was recited by Mr. Sanyal at the tea shop? Panraksha. Panraksha
ஆப்ஷன் பி. இதோட வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ரெண்டுக்கும் உண்டான சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கு உண்டான பொதுவாக இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜிக்கு உண்டான 90 கேள்விகளை பார்த்துட்டோம். அதுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு டிஆர்பியில் கொடுத்ததை பார்த்துருக்கோம். அடுத்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.